ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம். எல்லாத்துக்கும் நோன்பு எப்படி போயிட்டு இருக்கு? ரம்ஜான் ஷாப்பிங்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சா அப்படிங்கிறது என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இப்போ நானும் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஷாப்பிங்காக கிளம்பிட்டோம். எல்லாத்துக்கும் ரம்ஜான் ஷாப்பிங் ஓவர், எனக்கும் இவருக்கு மட்டும்தான் ஓவர் ஆகலை. ஸோ அதுக்காக தான் கிளம்பிட்டோம். உங்களுக்கெல்லாம் நோன்பு எப்படி போயிட்டு இருக்கு? எங்கள் ஊரில் சூப்பராக போகுது, ஆனால் வெயில் தான் பட்டையை கிளப்புது. அப்படியே கொஞ்சம் செம்ம வெயிலா இருக்கு. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆனா தண்ணி தாக எடுத்துருது, அதுதான் உண்மை. எல்லா பக்கமும் அப்படிதான் இருக்குன்னு சொன்னாங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சேலத்துல எங்க காலமா இருக்காங்க, பாண்டிச்சேரியில கடலூர்ல எங்க நாத்தனாலா இருக்காங்க, அம்மா ஊர்ல இருக்காங்களே கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல, அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம வெயிலா இருக்குன்னு தான் சொல்றாங்க. உங்க ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கு? நீங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வீடியோ பாக்குறீங்க அப்படிங்கிறதையும் என் கூட கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க ஊர்ல எல்லாம் வெயில் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய ரம்ஜான் ஷாப்பிங்லாம் ஓவர் ஆயிடுச்சா? என்னென்ன ஷாப்பிங் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நான் என்ன ஷாப்பிங் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடிதான் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னங்க சுடிதார் எடுத்துக்கிட்டா? சுடியா சாரியா சொல்லு. இவங்க ஏதோ ஒண்ணு. உங்களுக்கு என்ன வேணும், சுடிதாரா சாரியா? எனக்கு வேண்டாம், எனக்கு சட்டை பேண்ட் இல்ல, எனக்கு 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 என்ன எடுக்கணும் சொல்லுங்க. சாரி தான் நல்லா இருக்குமா? இப்படியே சொல்லிதாங்க மாடல் ட்ரெஸ்ஸையும் வாங்கவே விடுறது இல்லை என்னைய. இப்படியே தான் சொல்லுவாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே சாரி தான் எடுக்கிறது. லாஸ்ட் இயர் மட்டும் தான் சுடிதார் எடுத்துட்டு வந்துட்டு, லாஸ்ட் இயர் இவர் என் கூட ஷாப்பிங் பண்ண வரல. அதனால நைஸா வந்து என் பிள்ளைங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பிள்ளைங்களோட அம்மா, அதாவது என் பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க அம்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த ஊர்ல நிறைய பேர் சுடிதார் மேக்ஸ் இந்த மாதிரி தான் போடுறாங்களா. என் பிள்ளைங்க என்னம்மா நீங்க மட்டும் எப்ப பார்த்தாலும் சாரியே கட்டிட்டு இருக்கீங்க, நீங்களும் மாடல் ட்ரெஸ் போடுங்கன்னு சொன்னால நானும் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸி, சுடிதார், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராப் டாப் இதெல்லாம் வந்து வியர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாரி தான் எடுக்க போறேன். ஹஸ்பண்டுக்கு அதான் பிடிச்சிருக்கான், நானும் அதான் எடுக்க போறேன். நீங்களாம் என்ன எடுத்திருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? என் கூட கண்டிப்பா கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல சாரியா சுடிதார் எடுக்க சொல்லுவாங்களா உங்க ஹஸ்பண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டேன். கடையில் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தடவை நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே போனேன்னு வச்சுக்கோங்களேன், நானும் வீடியோ எடுக்கிறதெல்லாம் மறந்துடுவேன். அப்படியே பெக்க அங்கிட்டு பார்க்கவும் இங்கிட்டு பார்க்கவும், கடையை சுற்றி பார்க்குறது என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனால் எனக்கு வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே வரமாட்டேங்குது. ஒரே க்ரௌடாக வேற இருக்கும். இவர் வேற ஷை பண்ணுவார். வீடியோ எடுத்து கொடுக்குறதுல மனசை ஒத்துழைக்கவே மாட்டார். கேமராலாம் மொபைலெல்லாம் தொடவே மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைங்க வந்து யாராவது கொஞ்சம் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்ன வாங்குறேங்கிறத உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ என் கூட தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இப்போ கடைக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹப்பிக்கு எடுக்கலன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டோட மாமா பையனோட கடை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாலே இருக்குது. அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த கடைக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் இவருக்கு என்ன வாங்கலாம்னு வாங்கிட்டு அப்புறம் என்னோட ஷாப்பிங் பண்ணலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்களா ரோட்ல ஒரே டிராஃபிக்காக இருக்குது. ஆனால் இந்த டிராஃபிக்ல எல்லாம் அந்த கையை பிடிச்சி போட்டு போறது அப்படியே அவர் போயிட்டாரு, கடைக்குள்ளேயே போயிட்டாரு. இப்போ நானுமே ரோடு கிராஸ் பண்ணிக்கிறேன். நானுமே ரோடு கிராஸ் பண்ணி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹப்பியோட மாமா பையன் கடை, அதனால இங்கே வீடியோ எடுக்கலாம். நான் போகிற பெரிய கடைகளை என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ ஹப்பியோட மாமா பையன் கடை ஃபுல்லாக மென்ஸ் வேர் தான். ஃபுல்லி மென்ஸ் வியர், எல்லாம் மென்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே எல்லாமே வாட்சஸ்லாம் இருக்குது, பெல்ட் இருக்குது, பர்ஃப்யூம்ஸ் இருக்கு. இதோ இவர் தான் கடை ஓனர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய வீடியோல காமிச்சிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷரீஃப். நல்லா இருக்கியாப்பா? நோம்பெல்லாம் நல்லபடியா போகுதா? கஷ்டமா இருக்குது. ஜுபானா வேற இல்ல, ரொம்ப வெயில் இல்லப்பா. ஏப்ரல் மே மாதிரி இருக்குது ஷரீஃப், ரொம்ப மோசமா இருக்கு. அப்படியே உங்க மாமா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் காட்டு. ஹாஃப் ஸ்லீவ் தான், ஹாஃப் ஸ்லீவ், சாஃப்ட் கிளாத். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஆஃப் போட்டுட்டாங்க. அவரு எப்பயுமே ஹாஃப் பாடியை காட்டிக்கிட்டு போடணும். ஆர்ம்ஸ்
ஆர்ம்ஸ் காட்டிக்கணும். இங்க டிஷர்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கும். மொத்தம் 2 கடை இருக்கு. எங்க ஏரியால ஒரு கடை இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஏரியால படுபுத்திரிங்கிற ஒரு ஏரியால இன்னொரு கடை இருக்கு. இங்க தனியா இந்த பையனுக்குன்னு இன்ஸ்டா ஐடியுமே இருக்கு. ஸோ இன்ஸ்டால எல்லாம் நிறைய வீடியோ ஷேர் பண்ணுவாரு. பட் ஆனா எங்க ஊர் லாங்குவேஜ்ல ஷேர் பண்ணுவாரு. இங்க ஷூ கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு பாருங்களா. இப்போ அப்படியே அங்கே இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கார் ஃபோட்டோ போட்டது, இந்த மாதிரி அனிமல் பிரிண்ட் போட்டது இதெல்லாம் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அவன் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் இந்த கடையில் வாங்குறதுக்கு. இந்த பையனோட இன்ஸ்டா ஐடி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஆட் போடும்போதெல்லாம் என் பையன் பார்த்துட்டு ஆசைப்படுவான். அம்மா எனக்கும் இந்த மாதிரி வேணும், எனக்கும் இந்த மாதிரி வேணும், அதுக்கு நீ சீக்கிரம் பெரிய ஆள் ஆகணும் தங்கம், அதுக்கு இன்னும் ஒரு 15 வயசாவது ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ என் ஹஸ்பண்ட் அப்படியே கொஞ்சம் ஷர்ட்ஸு டிஷர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். டிஷர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வியர்க்கு வியர் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதனால் இப்போ வரக்கூடிய சம்மர் அப்படிங்கிறனால டெய்லி வியர்க்கு வியர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டிஷர்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே ட்ரையல் ரூம் போயிட்டு வரட்டும், நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்து மைக் ஆன் பண்ணி பேசலான்னு பேசிட்டு மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லோன் வந்துருச்சு. ஸோ அவர் 2 ஷர்ட்டுமே எடுத்திருந்தாரு. நமக்கு ட்ரையல் ரூமில் அவங்க இருக்கும்போது வெளியே என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 ஷர்ட் எடுத்து வச்சிருவாரு. அதை வந்து பட்டன் எல்லாம் ஓப்பன் பண்ணி ரெடியாக வைக்கணும். அதை ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுட்டு சார் ஒன்றொன்னா போட்டு பார்த்துட்டு வருவார். போட்டு பார்த்துட்டு வந்துட்டு இது நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, ரிஜெக்டா செலக்டா, இந்த மாதிரி அப்படியே ஒன்றொன்னா பார்த்துட்டு வந்துட்டு எது செலக்டோ எது ரிஜெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த பட்டன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சிடணும் அடுத்தடுத்த ஷர்ட்டுக்கு. எனக்கு அதுதான் வேலை. ஸோ யார் யார் வீட்டில் இந்த மாதிரி நடக்குதுன்னு என் கூட கட்டாய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு என் பையனுக்கோ என் பிள்ளைகளுக்கு எடுக்கிறது கூட பெருசாக தெரியாது. என் ஹஸ்பண்ட் எடுக்கிறதுக்குள்ளே தான் நான் படாத பாடுபடுவேன். ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா சார் எம்முன்னு போட்டு ஒரு டிஷர்ட்டுமே வாங்கியிருக்கிறாரு. ஸோ அப்படியே பேண்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தார். எனக்குமே கொஞ்சம் டயர்டாகிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அப்படி வந்து உட்காந்துருந்தேன். இப்போ அங்கே அப்படியே ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வாங்கிட்டு இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஷாப்பிங்காக தான் போயிட்டுருக்கோம். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போகிற இடத்துக்கு தான் போகிறோம். போனோட்டியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த ரெஸ்ட் ஆரஞ்ச் சாரீ வந்து போனோட்டியே கண்ணில் பட்டுருச்சு. டக்குன்னு நான் ஒரு ½ அன் ஹவர் கூட இருக்காது, டோட்டலாக 4 சாரீஸ் எடுத்தேன். டக்குன்னு அமைஞ்சிருச்சு. இந்த ஒரே ஒரு சாரீ தான் பார்த்தேன். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஆல்மோஸ்ட் இருக்கிற கலராகவே இருந்துச்சு. இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியது இந்த ரெஸ்ட் ஆரஞ்சு. ஸோ அந்த ஆரஞ்சு தான் வாங்கணும்னு நினச்சி வந்தேன். அதே மாதிரி அதே கலர்லேயே கிடச்சிருச்சு. இன்னும் நிறைய கலர்ஸ் எடுத்து போட்டாங்க. பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே ஸ்டோன் வச்சுருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது. எதை எடுக்கிறது எதை விடுறதுலாம் தெரிய மாட்டேங்குது. பட் ஆனால் நமக்கிட்ட இல்லாத கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ரெஸ்ட் ஆரஞ்சு தான் வியர் பண்ணி பார்த்தேன். நான் வியர் பண்ணதை பார்த்துட்டு எகுத்து அப்படி இருந்த பொண்ணு அதே மாதிரி ஒரு சாரீஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ இதே மாதிரி சாரீஸ் இன்னொன்று இருக்கான்னு கேட்டாங்க. இல்லைங்க அது ஒன்று தான் இருக்குது, அவங்க எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கிற சாரீஸை விட அடுத்தவங்க எடுக்கிற சாரீஸ் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எடுத்த சாரீஸ் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல். சரி அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட் செக்ஷன் சாரீஸ்க்கு தான் வந்திருக்கோம். கொஞ்சம் சாஃப்ட் சாரீஸும் வாங்கிக்கலாம், சம்மர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாரீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபுல்லி எம்ப்ராய்டராக கொடுத்துருக்காங்க பார்டர்ஸில் மட்டும். ஸோ இது நல்ல சாஃப்ட், ரொம்பவே சாஃப்டான கிளாத்தாக இருந்துச்சு. சரின்னு அதில் ஒரு சாரீ வாங்கிட்டு அப்படியே மாமியாருக்கும் அங்கே இன்னொரு சாரீ எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட்டாக காட்டன் செக்ஷன்ஸ்க்கு வந்துட்டேன். ஏன்னா இப்போ வரக்கூடியது சம்மர், கண்டிப்பாக நமக்கு காட்டன் சாரீஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்மூத்தான காட்டன் சாரீஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். வந்துட்டு இந்த 2 சாரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல்ரெடி ஸ்கை ப்ளூவில் ஒரு காட்டன் சாரீ இருக்குது. ஸோ அதனால் நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெமன் எல்லோ வித் வயலட் கலரில் தான் அப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு 2யுமே போட்டு பார்த்தேன். ஹஸ்பண்ட்க்கு அந்த ஸ்கை ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் சொல்லிட்டேன் ஸ்கை ப்ளூ கலர் ஆல்ரெடி வச்சுருக்கேங்க, எனக்கு அந்த கலர் வேணாம், லெமன் எல்லோ கலர் வாங்கிக்கிறேன். அப்படியே அங்கே இன்னொரு ஒயிட் கலர் காட்டன் சாரியும் வாங்கினேன். எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியல, டக்குன்னு கிடச்சிருச்சா, சரி பிடிச்சிருக்கு அப்படியே எடுத்து போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்டோட செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மாரான ஷர்ட்ஸ் தான் 2 எடுத்திருக்கோம். கொஞ்சம் நல்லா ஈதுக்கு போகிற மாதிரி கிராண்டாக எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சேலையில் கழுவுற மாதிரி ஆம்பளைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்ஸில் எல்லாம் ஸ்டோன் ஒர்க் வருது. அந்த மாதிரி ஷர்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளைனில் ஒரு 2 ஷர்ட்டுமே செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கள் ஊரோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரையல் ரூம்லாம் பாருங்கள் ரொம்பவே ஸ்பேசியஸாக இருக்கும். நிறைய ட்ரையல் ரூம் இருக்கும். இந்த ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹஸ்பண்ட்க்கு ஷர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவருக்குமே டக்குன்னு அமைஞ்சிச்சு. ஒரு 2, 3 ஷர்ட் எடுத்து போட்டு
பார்த்தாரு. அவர் எப்பயுமே ஃபிட்டிங்காக போடுவார். இந்த ஷர்ட் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அதனால் இந்த ஷர்ட் வேணாம்னு சொல்லிட்டேன். ஆல்ரெடி பிளாக் கலர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் கலர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் 3 ஷர்ட்டுமே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. பேண்ட் செக்ஷனில் பேண்ட் எடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்சது டிஷர்ட் தான். எப்பயுமே இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஆர்ம்ஸ் கட்டிட்டு டிஷர்ட் போடணும். ஸோ அந்த டிஷர்ட்டுமே எடுத்து முடிச்சுட்டு சரி அத்தா அந்த மாதிரி ஷர்ட் எடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கும் அந்த மாதிரி எடுக்கணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. சரி அப்பாவுக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கான்னு கேட்டிருந்தேன். சின்ன பசங்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து தான் பார்த்துட்ருக்கேன் பையனுக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அது கீழே ஒரு குட்டி ஷர்ட் இருக்குது பாருங்கள், ஸ்கை ப்ளூ கலர் வித் ஒயிட்டில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு குட்டி குழந்தைங்க நம்ம வீட்டில் இல்லை, ஆனாலும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் டிஷர்ட்டும் பார்க்கலாம் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்குமே ஒரு 2 டிஷர்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த ஒயிட் கலர் டிஷர்ட்டும் அது அந்த பிளாக் கலர் டிஷர்ட்டும். அப்படியே இந்த பிள்ளைங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்க. இந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் பார்க்கறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்கு இல்லையா? போட்டால் நல்லா பார்பி டால் மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் குட்டி குழந்தைங்க யாரும் இல்லை இல்லையா? அண்ணா பொண்ணு தான் இருக்கிறா. அவளுக்கு ஆல்ரெடி எடுத்தாச்சு. இப்போ அப்படியே பில்லிங்க்கு வந்தாச்சு. நாங்கள் இப்போ 11வது கவுண்டரில் இருக்கோம். கடையில் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இப்போது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஈத் வேறு, அதுவும் இல்லாமல் எப்பயுமே இப்போல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் ட்ரெஸ் வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கின சாரீஸ். ஒரு ஒயிட் கலர் காட்டன் சாரீ வாங்கியிருக்கேன். இந்த காட்டன் சாரீ ஆல்ரெடி நான் உங்களுக்கு மேலே போட்டு காட்டியிருப்பேன். இது வந்து மாமியாருக்காக வாங்கினேன். கொஞ்சம் நல்ல ஸ்மூத் கிளாத்தில் லைட்டாக ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி. ஸோ அந்த சாரியுமே வாங்கி முடிச்சுட்டு அப்படியே இந்த சிம்பிள் சாரீ ஒன்று வாங்கியிருந்தேன். ஆரஞ்சு கலர் சாரீ வாங்கியிருந்தேன் இல்லையா? அப்படியே பையனுக்கு இந்த மெரூன் கலர் ஸ்டோன் வச்ச ஷர்ட் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரே கலர் எடுக்கலான்னு பார்த்தோம். அந்த ஒரே கலர் மட்டும் அமையலை. ஸோ அதனால் அவனுக்கு மெரூன் கலர் ஷர்ட்டும் அது கூடவே 2 டிஷர்ட்டும் வாங்கியாச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபேவரட் ரொம்ப டிஷர்ட் தான். ஸோ அதனால் 2 டிஷர்ட் அது கூடவே ஒரு 3 ஷர்ட்டு பேண்ட் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பில் போட்டுட்ருக்கோம். இங்கே பில்லிங் கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா பில் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கேஷ் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். டோட்டலாக 15 கவுண்டர் இருக்குது இங்கே. நல்ல பெரிய ஷாப் இது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி மானிட்டரில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம எந்த பில்லிங்கில் போய் நம்மளுடைய ஐட்டம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சிஸ்டம்ஸில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி சிஸ்டம்ஸில் வரும்போது நம்ம டிவியில் பார்த்துட்டே இருக்கணும் எந்த கவுண்டரில் நம்ம ட்ரெஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 11வது கவுண்டரில் தான் வந்திருக்கு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐட்டம்லாம் பில் போட்டு வாங்கிட்டு அவங்க கொடுக்குற பில்லை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் பே பண்ணிவிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐட்டம் கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பில்லிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா பில்லை பார்த்தீங்கன்னா பாருங்களேன், 12,000 பில்லு வந்துருச்சு. ஸோ எனக்கும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் எடுத்தோம். மாமியாருக்கு 1 எடுத்தோம், பையனுக்கு ஒரு 3 எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கே 12,000 வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு சார் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கை தூக்கிட்டு வேக வேகமாக கிளம்பிட்டாரு. இங்கே வந்து கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கீயை கொடுத்துட்டா போதும், அவங்களே பார்க் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம போகும்போது அவங்களே கொண்டாந்து விட்டுருவாங்க. இந்த பிளாக் கலர் ஃப்ராக் பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்கு இல்லையா? அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் கார் வந்துருச்சு. ஸோ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ இதோட ஷாப்பிங் முடியல. இங்கேருந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே கிளம்ப போகிறேன். வாங்க என் கூட சேர்ந்து அங்கேயுமே நம்ம போகலாம். இப்போ அப்படியே கார் ஏறியாச்சுங்க. கார் ஏறினதும் அப்பாடான்ற மாதிரி இருந்துச்சு. கால் வலியே வந்துருச்சு. கொஞ்சம் தான் எடுத்தோம், கொஞ்சம் டக்கு டக்குன்னே எடுத்துட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகுது. நோம்பு வச்சிருக்கோம் இல்லையா? நல்ல வேளை பிள்ளைங்களுக்குலாம் எடுக்கலை. ஏன்னா பிள்ளைங்க எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிட்டாங்க. ஸோ இங்கேருந்து இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான இடம் சொன்னேன் இல்லையா? அதுதான் இந்த முக்கியமான இடம். அப்படியே நல்லா மண்டையை பிளக்குது வெயில். மணிதேயம் 2 மணி ஆயிடுச்சு. ஸோ எதுக்காக வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, தூக்குங்கடா இந்த செல்லக்குட்டிங்களை அப்படின்ற மாதிரி இந்த எண்ணெய் பாக்கெட்டுக்காக தாங்க நான் வந்தேன். ஏன்னா இப்போது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வார் நடக்குது இல்லையா? ஸோ நமக்கு வந்து எண்ணெய் பாக்கெட்டோட விலையெல்லாம் ஏறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஒரு 5 லிட்டர் எண்ணெய் வாங்கலான்னு எண்ணெய் வாங்கிட்டேன். எண்ணெய் வாங்க வந்தது வெறும் எண்ணெய் மட்டும் வாங்குவோமா, கூடவே அங்கே கண்ணில் பார்த்ததுல 1, 2 ஐட்டம், கொஞ்சம் ஸ்லைஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள். எனக்கு டீ காலால் தான் யூஸ் பண்ணுவேன். அதே தான் சரி, எனக்கு இங்கே வாங்கினா தான் பெரிய பேக்கெட்டாக கிடைக்கும். கடையில் வாங்கினா கொஞ்சம் 100 கிராம் வாங்குற மாதிரி இருக்கும். இது நான் ஒரு 200 கிராம் வாங்கிட்டேன்னா கொஞ்சம் அமௌண்ட் சேவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பெரிய பேக்கெட்டே வாங்கி முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே பில் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரி, வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு இன்ட்ரோ கொடுத்தோமே, வீட்டுக்கு போகும்போது ஒரு இன்ட்ரோ கொடுக்கலான்னு பார்த்து எடுத்து மைக் எடுத்து பார்த்தேன்னா அப்போ தான் தெரிஞ்சிருச்சுங்க அதில் சார்ஜே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாங்களுமே எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி எனக்கு நோம்பு திறக்கிற வேலை எதுவுமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி தான் அங்கே குப்பிமா பையன் வீட்டுக்கு நோம்பு திறக்க போகிறோம். ஸோ இந்த விளாக் வந்து இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, let's see you. Bye bye. Sophia Mansoor, Udupi Kitchen. Assalamu alaikum.